ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்ல இப்போ நம்ம பார்க்க போற திரைப்படம் என்னன்னா, பியர்ஸ். இந்த திரைப்படம் வெளிநாண்டு 2024. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாய்வான் நாடு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, நெலிசியா லோ. சரிங்க. பியர்ஸ் என்ன மாரி கதைகள்னு பார்ப்போங்க. ஒரு தாய் 2 மகன்குள்ள வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு வராங்க. தைவான்ல ஒரு சின்ன டவுன்ல. இப்ப என்னன்னா, அவங்களோட மூத்த பையன் வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கிறான் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கு. என்ன ரீசன்னா, தன்னோட சொந்த தம்பியவே அவன் வந்து ஆத்துல முழுகி கொல்ல பார்த்தான். அவன் முழுகிட்டு இருக்கும்போது காப்பாத்தாம விட்டுட்டான். இவங்க சொல்லி தான் காப்பாத்துனாங்க. அதனால அவன் சரி கிடையாதுன்ற உணர்வு அந்த அம்மா சின்ன வயசு அந்த அம்மாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. இதுல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபென்சிங் அப்படின்ற ஒரு விளையாட்டு. அது வந்து ஃபென்சிங் விளையாட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஃபென்சர்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னா வாள் சண்டை. நீங்க முகத்த மூடிக்கிட்டு வாள் சண்டை போடுவாங்க இல்லைங்களா? அதுல வந்து அவன் கை தேர்ந்தவனா 3 டைம் சாம்பியன் ஆனவன், அவன் ஒரு கொலைய பண்ணிட்டு ஜெயிலு உள்ள போயிடுறான். அதாவது தவறுதலா நடந்ததா? இல்ல அது திட்டமிட்டு பண்ணானான்றது தெரியல. பட் ஆனா அது கொலையாக்கப்பட்டு அவன் வந்து சின்ன வயசுல டீனேஜ்லயே மைனரா ஜெயில்ல போயிடுறான். இப்போ அவங்க அவங்க பையன் கூட மட்டும் 2வது பையன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2வது பையனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபென்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அவனுமே அதுக்கான முயற்சிய வந்து மேற்கொள்றான். அவங்க அம்மா பேசிக்கலா யாருன்னா, ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷி இஸ் அ சிங்கர். ஆ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கணவன் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய இன்னொருத்தர வந்து மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற உணர்வுக்குள்ள வந்து அவங்க வந்து ஒருத்தர மறுமணம் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க வந்து ரெடி ஆயிடுறாங்க. இந்த நிலையில என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தம்பி அவனோட 2வது பையன் ஃபென்சிங் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாரி வந்து இவன் மறுமணம் நடக்கணுன்ற முடிவும் எடுத்துடுறாங்க. இந்த நிலையில ஜெயிலுக்குள்ள இருந்து முதல் அவரோட முதல் அவங்களுடைய பையன் வந்து ரிலீஸ் ஆகுற ஒரு செய்தி வருது. அவன் ரிலீஸ் ஆகி வரான். வந்த அப்புறமா என்ன மாரி விஷயங்கள அந்த தாயும், அந்த தம்பியும் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதைக்களமே. இதுல ரொம்ப முக்கியமா அந்த அண்ணன், தம்பி உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது? அதுதான் இந்த படம் வந்து பேசுது. பிஎஸோட இயக்குனர் அ நெலுசியா லோ ஓட முதல் திரைப்படம் அப்படிங்கிறது டெபியூட். பட் பார்த்தீங்கன்னா, பயங்கர நேர்த்தியான ஒரு டைரக்ஷன். அதாவது ஒரு ஷாட்ஸுமே சரி, ஸ்டோரி டெல்லிங் முறையிலும் சரி, ரொம்ப கிளாஸா பண்ணியிருக்காரு. இட்ஸ் 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 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மூவி தான். இட்ஸ் இட்ஸ் ஓவராலா வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபிலிம். பட் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் ஃபிலிம்னு சொல்லிட்டு நெறைய எரினஸ கிரியேட் பண்ணுவாங்க. சவுண்ட்ல, ஈவன் பிஜிஎம்ல. பட் இதுல அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த கதை போற தன்மையிலே மிக முக்கியமா அட்மாஸ்பியரோட கிடையாது. அந்த 2 கேரக்டரோட உணர்வுலயே ஒரு 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 சைக்காலஜிக்கலா எரினஸ கிரியேட் பண்றது இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து டாப் கிளாஸ் அது. முதல் திரைப்படத்துல இவ்ளோ நேர்த்தியா அத வந்து கையாண்டுருக்காருன்றது வந்து பெரிய விஷயம். அத ரொம்ப பிரமாதமா வந்து இயக்குனர் வந்து பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல வந்து அவரு எடுத்துக்கிட்ட கதைக்களத்துக்கு வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லான ஜஸ்டிஸ். ஏன்னா, அண்ணன் வந்து ரிலீஸ் ஆகி வரான். உண்மையாவே அண்ணனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் வேணுன்ட்டே பண்ணானா? இல்ல அது ஆக்சிடென்ட்டா? அப்படின்ற ஒரு உணர்வு வந்து கடத்துற ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நமக்குமே வந்து குழப்பமா இருக்கும். உண்மையாவே அவன் சைக்கோவா? இல்ல ஒருவேள வந்து தவறுதலா புரிதல் ஏற்பட்டுடுச்சா? ஏன்னா அந்த படம் அப்படிதான் அந்த அந்த கேரக்டரோட ஃபார்மேஷனே அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு தெளிவே பிறக்காது. அது வந்து ரொம்ப ஒரு ஒரு ரைட்டிங்ல வந்து ரொம்ப கை தேர்ந்த ஒரு பாயிண்ட்டா நான் பார்க்குறேன். அது வந்து ஸ்க்ரீன் பிளேவும் அவரும் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமா அத மூவ் பண்ணி கொண்டு போறாரு. கதைய வந்து அந்த திரைக்கதையில. இன்னொன்னு இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ண முடியாது. அது மாரி ஒரு பேங்கரா வந்து நிக்குது. "ஏய் என்னடா இது?" அப்படின்ற உணர்வு. ஏன்னா, அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இது வந்து நீங்க படம் அ வந்து பார்க்கும்போது, இது உங்களுக்கு நான் சொல்றது புரியும். ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போது, "என்னடா இது?" அப்படின்னு நெனச்சிடக் கூடாதுல்ல. தி பாயிண்ட் இஸ் அந்த இடத்துல என்னன்னா, உண்மையாவே அவன் பண்ணாம கூட போயிருக்கலாம். ஒருவேள இதுல இங்க நடந்த சர்கம்ஸ்டன்ஷன் இங்க நடந்த சில சம்பவங்களால இது இப்படி மாறியிருக்கலாம் அவங்க அண்ணன். ஒண்ணு அந்த பாயிண்ட். ஆர் எல்ஸ் அவங்க அண்ணன் அப்படிதான். அத அவங்க தம்பி அப்படியே ஏத்துக்கிட்டான்றது ஒரு பாயிண்ட். அதுக்கு அவன் என்ன விலை குடுத்தான்னு ஒரு பாயிண்ட். திஸ் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் ஒரு 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 விதமான ஒரு கன்ஃப்யூசிங் பாயிண்ட் மாரி தெரியும். பட் ஆனா, அத விளக்கம் குடுக்காம ஆடியன்ஸ் கிட்ட விட்டது தான் ரொம்ப பியூட்டி. அண்ட் த கிளைமாக்ஸ் அந்த ரெசல்யூஷன் மோர் தென் கிளைமாக்ஸ் அந்த ரெசல்யூஷன் வந்து அ அது வந்து இட்ஸ் இட்ஸ் ஸ்டார்ட்டிங்ல நடந்த ஒரு விஷயத்த இவங்க வளர்ந்த அப்புறமா அத ஒரு மெட்டஃபர் ஆக்கி ரெசல்யூஷன்ல கொண்டு வந்தது வந்து அந்த தண்ணீல இருந்து அவங்க 2 பேருமே அவன் எழுந்து வர காட்சி ஒண்ணு இருக்கும். அவங்க தம்பி வந்து.
தட் வாஸ் இவனே புடிச்சு தூக்குற மாரி. பட் எதுவுமே நடக்கிற பாயிண்ட் கிடையாது. இது இது வந்து என்னன்னா, எண்ட் ஆஃப் த டே இஸ் அக்செப்டட். அந்த பாண்ட நீங்க எதுவுமே பண்ண முடியாதுடான்றது தான் விளக்குது. ஏன்னா நீங்க புரியாம போயிடக்கூடாதுனால தான் இத நான் இங்க விளக்குறேன். ஸோ இது வந்து எண்டுல சொல்றது என்னன்னா, அந்த பாண்ட் எதுவுமே பண்ண முடியாது. இந்த அண்ணன் தம்பி பாண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்ன்றது தான் களமா நானு எனக்கு புரிதல் இருந்தது அதுதான். அத தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். பட் அப்படி தான் நானும் பார்க்குறேன். இந்த படத்துல வந்து நடிச்ச வந்து மிக முக்கியமா ஜி.சேவான் பண்ண யூசுஃப் லீவும் சரி, அண்ட் சியானா பண்ண யோன் நிங் சோவும் சரி, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஜிசியோட அந்த பயம் ஜி.சேவான் நடிச்சார் இல்லைங்களா? அந்த அவரோட அந்த அந்த ஒரு கேரக்டர் அவர் பண்ண வச்சது ஒரு பயம், அப்புறம் பாசம், மறுபடியும் என்ன அந்த இடத்துல எடுக்கிற முடிவு. ஸோ அது ரொம்ப நல்லா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாரி வந்து ஜியான் மனோர் வந்து இவன் நல்லவனா, கெட்டவனான்ற மாரி ஒரு பாயிண்ட்ட வந்து கதை ஃபுல்லா கொண்டு போனதோட விஷயம் கேரக்டராவும் அவர் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாருன்னு நான் சொல்லுவேன். இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, கேர்லோவி வேரி இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த இயக்குனருக்கான விருது வாங்கியிருக்குங்க. அதுவும் முதல் திரைப்படத்திலே சிறந்த இயக்குனருக்கான விருது வாங்கியிருக்கு. அது மிகப்பெரிய விஷயம். குடோஸ் டூ தி டைரக்டர் ஃபார் தட். அண்ட் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட உயரிய விருதான கிறிஸ்டல் குளோப்க்கு இந்த படம் நாமினேட் ஆயிருந்ததுங்க. டெஃபினட்டா நீங்க பியர்ஸ் படம் பாருங்க. ஒரு நல்ல படத்த பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ, இல்ல ரீஜனல் சினிமாவோடையோ, இல்ல ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.